ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 210வது பாடல். உள்ளத்தில் பேரருள் பெருக்கை உண்டாக்கும் சந்த சபையில் இறைவனை வரவேண்டி பாடியது. எந்த திகையினும் அலையினும் உவரியின் எந்த படியினும் முகடினும் உலபால் எந்த சடலம் உயிரியை பிறவியின் உழலாதே. இந்த சடமுடன் உயிரிலை பெறநலி நம்போர் கழலினைகளில் மறுமலர் போல் என் சித்தமும் மனம் உருகினல் சுருதியின் முறையோடே. சந்தித்தரஹர சிவ சிவ சரணன கும்பேட்டினையடியவையன தலைமீர் சங்க புலகிதம் எழையிரு விழி புனல் குதிப்பாய. தம்பை கொடியிடை விபுதையின் அழகு முன் அனந்த திருநடமிடு சரணழகூர் தந்த சபைதனில் எனதுலம் முருகவும் வருவாயே. தொந்த திகுகுட தகுகுட திமி திமி தந்த தன தன டுடு டுடு டம டம உங்க திசை மலை யுவரியும் மருகலரி பேரி. துண்டத்திலை மணி கலகல கலினன சிந்த சுரமலரயன் மறை புகழ் தர துன்பற்ற உணர்கள் நமன் உலகுறவிடும் அயில் வேளா. அந்த சடைமுடி கனல் வடி வடலணி எந்தை குயிரெனை மலை மகள் மரகத கந்த பரிமள சனகிரி உமையருள் இளையோனி. அஞ்ச பதம் இவ திருமகள் குலமகள் அம்பொன் கொடியிடை புனர்ஹரி மருகனல் கந்த பொழில் திகழ் குருமலை மருவிய பெருமாளே. தம்பை கொடியிடை விபுதையின் அழகு முன் அனந்த திருநடமிடு சரணழகு தந்த சபைதனில் எனதுலம் உருகவும் வருவாயே. கஞ்ச பதமிவ திருமகள் குலமகள் அம்பொன் கொடியிடை புனர்ஹரி மருகனல் கந்த பொழில் திகழ் குருமலை மருவிய பெருமாளே. சந்த சபைதனில் எனதுலம் உருகவும் வருவாயே. கந்த பொழில் திரு குருமலை மருவிய பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். சல்லரி, பேரிகை முதலிய வாத்தியங்கள் பலவித ஒளியுடன் தூய 8 திசை மலைகளும் கடல்களும் அவ்வொளியால் துன்பம் அடையவும், வில்களில் கட்டிய மணிகள் கலகல என்று ஒலிக்கவும், தேவர்கள் கற்பக மலர் மழையை பொழியவும், பிரம்மா வேதங்களால் துதி செய்யவும், அசுரர்கள் துன்புற யமலோகம் சேரவும் கூறிய வேலை விடுத்த வேலாயுத கடவுளே, சடைமுடியும் ஜோதி வடிவினரும் பேராற்றல் பேரழகு உடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு உயிர் போன்றவரும், மலை மன்னனின் திருமகளாம் மரகத மேனியுடைய மலைகளைப் போன்ற வாசனையுடைய திருமுலையை உடைய உமையம்மையார் பெற்றருளிய திருப்புதல்வரே, தாமரையில் அமரும் ஸ்ரீதேவி பூதேவியும் பொற்கொடி போன்ற மெல்லிய இடையுடைய நீலாதேவியையும் உடைய நாராயணமூர்த்தியின் திருமருகரே, வாசனையுடைய சோலைகள் உள்ள சுவாமி மலையில் எழுந்தள்ளுள்ள பெருமிதம் உடையவரே, எல்லா திசைகளிலும் அனைத்து அண்டங்களிலும் இருந்து வாழ்கின்ற பலவித யோனி வேதங்கள் உடைய உடம்புகளை எடுத்து பிறந்து பிறந்து உழலா வண்ணம் எடுத்த பிறப்பே முடிவடைந்து மீண்டும் பிறவாமல் தேவரீருடன் அத்வைத முக்தி உற்று உயிர் நிலை பேறு அடையவும், தேவரீரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை வாசனை மலர் கொண்டு அடியேன் சித்தமும் மனமும் நீராய் உருகவும், வேதங்களில் கூறிய முறைப்படி தேவரீரை சந்தித்து
ஹரஹர சிவசிவ உமக்கே சரணம் என்று கூறி வணங்கவும், திருவடிகளை என் தலைமேல் தாங்கவும், புலகிக்கவும், ஆனந்த கண்ணீர் மலை அருள் போல் விழ உமையம்மையாரின் முன் அழகிய திருநடனம் புரியவும், திருவடி அழகு செய்ய எளியேன் முன் உமது திரு அருளின் பெருக்கு எண்ணி உள்ளம் உருகவும், அழகிய இச்சபையில் வந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். பிரபுட மகாராஜாவிடம் சம்பந்தான்வான் வாதம் நிகழ்ந்து தாம் கொடுத்த வாக்குறுதிப்படி அருணகிரிநாதர், அரசன் முதலியோர் குழுமியுள்ள பேரவையில் முருகவேளை வரவழைக்கும் பொருட்டு பாடியது இப்பாடல். இப்பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும். முதல் 4 அடிகள் மிக முக்கியமானவை. அசுரரை சம்ஹாரம் செய்த வேலாயுதரே, உமாசுதரே, மால் மருகா, சுவாமிமலை குமரரே, பிறவி அலையில் அலையா வண்ணம் தேவரீரை வழிபட்டு உய்யும் பொருட்டு இந்த சபையில் வந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பிறவிப்பினி அகல சிவகுரு சுவாமிநாத சுவாமியின் திருவடிகளை பற்றி தினமும் திருப்புகழை பக்தியுடன் ஓதி அருளை பெற்று மீண்டும் பிறவாமல் இருக்க முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.